பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வரதுக்கான எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு சரவணனை மறுபடியும் கூப்பிடுறாங்க. நீ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னியும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை, நான் சுடரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா உன் தங்கச்சி அரசு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னல, அது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் தான் சொன்னேன், நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நிலமை தான் உனக்கும் வரும். அதனால தான் உன் மேலே வச்சிருக்கிற அக்கறையினால தான் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கேன், என் தங்கச்சிக்காக உன்னை அடிக்கவும் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அதே தங்கச்சியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணியும் தரேன், ஆனால் அந்த வீட்டில் நீ பொண்ணு எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனியும் அதே மாதிரி சுகன்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரவேலோட கல்யாணத்துக்கு என்னென்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து, சித்தப்பா நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்னடா விஷயம்? ஏதாவது உனக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சித்தப்பா, அரசியை எனக்காக நீங்கள் போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, குடும்பத்தோடு போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தெளிவாக தான் இருக்கேன் சித்தப்பா, ஆனால் உங்கள் மச்சான் சரவணன் இருக்கா, அவர் தான் என்கிட்ட சொன்னார் அரசியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, அதே மாதிரி நீங்கள் போய் பொண்ணு கேளுங்க, அவர் தருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.